இன்றைக்கி சுவையான ஈரல் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் கோழி ஈரல் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். இது சாதத்துக்கு இட்லி தோசைக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாம். 1.5 ஸ்பூன் மல்லி எடுத்து கடாயில் போட்டுக்கிடுவோம். 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் கசகசா, அப்புறம் எல்லாத்தையும் முந்திரி 7-8 எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கிடுவோம். ஒரு தேங்காய் பல் பொடிசாக கட் பண்ணி வச்சதையும் போட்டு லைட்டாக வறுத்துக்கிடுவோம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, அன்னாச்சிப்பூ, கல்பாசி, ஏலக்காய் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு பல்லாரி வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சது, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு, ஒரு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சது, 1/2 ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ அரைச்ச விழுதையும் போட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கிடுவோம். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 100 கிராம் ஈரல் வெட்டி வச்சதை அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இப்போ கலந்த பிறகு தேவையான அளவு தண்ணியை விட்டு கொதிக்க வச்சு எடுத்தோம்னா ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.